இந்த அம்மா உங்க ஃப்ரெண்டு கிட்ட என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பொண்ணுதான். அந்த பொண்ணு பார்த்தா மூஞ்சில கையில எல்லாமே அடிபட்ட மாதிரி இருக்கு. அந்த பொண்ணைய உட்கார வச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கணவர் வந்து குடிச்சிட்டு பயங்கரமா நடிச்சு துன்புறுத்துறாருமா, என்னால அங்க இருக்கவே முடியலமான்னு சொல்லும் போது அந்த அம்மாவும் மாமியார் கிட்ட சொல்ல வேண்டியதானே சொல்லும் போது அவங்க தானே என்ன அடிக்கிறதுக்கே காரணம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமான்னு சொல்றாங்க. கேட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கஷ்டத்தை புரிஞ்சுக்க வந்தாமா நான் இங்க வந்தேன், நீ கூட என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேறியமான்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. அந்த அம்மாவை யாரும் சொல்லிட்டு போய் பார்த்தா கடன் கொடுத்த வந்து பயங்கரமா சவுண்ட் போட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவங்க அம்மா 5 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்கன்னு. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட நீ எதுக்கு 5 லட்சம் கடன் வாங்கினேன்னு சொல்லி கேட்டா, இல்லம்மா கல்யாணத்துக்கு வரதட்சணையா கேட்டாங்க அதனாலதான் வாங்கணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே நீ சொல்லியிருந்தேன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாளேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடும் போது, அப்படி சொல்லியிருந்தா நீ நிப்பாட்டிடுவேன் நான் சொல்லாம விட்டுட்டேன், அது பணக்கார இடம்லன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. அதனால அவ போட்டிருக்க தாலியை கழட்டி கொடுத்துறா. ஏமா அப்படி பண்ணு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வாழ்க்கையை இல்லைனாயிடுச்சு, அந்த தாலியை மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த தாலியையும் கழட்டி கொடுத்துறா. அந்த பொண்ணு சொந்த கால நிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேலை கேட்கறா. ஆனா ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்க மாட்டேது. வேலை கிடைச்சாலும் சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவளுக்கு என்ன பண்றே ஒண்ணுமே புரியாம இருக்கா. அப்போ ஒரு நாள் கடன் கொடுத்தவரை அந்த பொண்ணு கிட்டே நின்று பேசிட்டு இருக்காரு. நீ தாலியை கழட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுமா, என்னால ஆன உதவி நான் தான் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா, அதை வச்சு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லும் போது அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பேக்கிங் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா. இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான உமனா வாழ்ந்துட்டு இருக்கா.